Hello students, welcome to Hiba Max. 11th standard business max exercise 4.2 இந்த வீடியோல பார்க்கலாம். 14th sum லாஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 14th கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan pi by 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. tan pi by 8ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிருங்க. tan pi by 8. இப்போ tan pi by 8 டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா டேனோட ஃபார்முலாவே தான். tan 2a is equal to 2 times of tan a divided by 1 minus tan square a. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் a இருக்கிற இடத்துல நான் pi by 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? a இருக்கிற இடத்துல pi by 8 நம்ம கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு tan 2 times of pi by 8 is equal to 2 times of tan pi by 8 divided by 1 minus tan square pi by 8ன்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணிடலாம். 2 1 time 2 4 time. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? tan pi by 4. tan pi by 4 is equal to 2 times of tan pi by 8 divided by 1 minus tan square pi by 8 ன்னு எழுதிக்கலாமா? இப்போ tan pi by 4 ஓட வேல்யூ என்ன? pi by 4 ஓட வேல்யூ 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ 1. 1 is equal to 2 times of tan pi by 8 divided by 1 minus tan square pi by 8. இப்போ நெக்ஸ்ட் லைன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். டினாமினேட்டர் இருக்கதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போக போகிறோம். சரியா? டினாமினேட்டர் இருக்கதை நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ 1 minus tan square pi by 8 is equal to 2 times of tan pi by 8. நெக்ஸ்ட் லைனில் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஒரு ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ tan ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போனால் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ tan ஸ்கொயர் pi by 8 ஆல்ரெடி இது ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. 2 times of tan pi by 8 ப்ளஸ் 1 இன்சைட் வந்தால் -1 which is equal to 0. ஸோ இந்த லைன் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into x minus 1 மாதிரி இருக்கா இல்லையா? இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோம். அப்போ நான் இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ tan pi by 8 வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ என்னது? இதோட கோஎஃபிஷியன்ட் tan ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. பியோட வேல்யூ tan pi by 8ஓட கோஎஃபிஷியன்ட் 2. லாஸ்ட்டாக சி வேல்யூ -1. நமக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? tan pi by 8ன்னு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு minus b plus or minus root of b square minus 4 into a into c divided by 2 into a. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும், நம்மளோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் b இருக்கிற இடத்துல -2 plus or minus root of b value 2 square minus 4 into a value 1 c value -1 divided by 2 into a ஓட வேல்யூ 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -2 plus or minus root of 2 2s are 4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ், அப்போ ப்ளஸ் 4 1s are 4 divided by 2. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? -2 plus or minus root of 4 plus 4 8 divided by 2. இப்போ இந்த 4 plus 4 ஆக்சுவலாக நம்ம 8 இல்லாமல் 4 into 2ன்னு கூட எழுதிக்கலாம். இப்படி எழுதுனா ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2 வெளியே எடுத்து எழுதலாம். -2 plus or minus 2 root 2. சரியா? ஏன்னா ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம், டிவைடட் பை 2. இப்போ 2வை காமனாக வெளியே எடுங்க. அப்போ -1 plus or minus root 2 டிவைடட் பை 2ன்னு இருக்குமா? 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் நமக்கு -1 plus or minus root 2 தான் இருக்கும். இதுதான் tan pi by 8ஓட வேல்யூ. இதில் ரெண்டு ஆன்சர் வரும். ஒன்று -1 plus root 2 or -1 minus root 2.
இப்போ இங்கே டேனோட வேல்யூ 5/8 acute angle இல்லையா, tan 5/8 is an acute angle, 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கு. அப்போ டேனோட வேல்யூ வந்து 90 டிகிரி கம்மியாக இருக்கனால -1 -2 வேல்யூ வராது. நமக்கு வேல்யூ வந்து -1 + √2 தான் பாசிபிள். இது பாசிபிள் கிடையாது. சரிங்களா? therefore tan 5/8 is equal to √2 - 1. இது பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட்டோ நெகட்டிவ் டேர்ம் செகண்டோ நம்ம எழுதிக்கிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் என்ன இருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th one. If tan alpha is equal to 1/7, sin beta is equal to 1/√10, prove that alpha plus 2 beta is equal to pi/4. இதுதான் ப்ரூஃப். இதை நான் வந்து சால்வ் பண்ணணும். tan alpha என்ன, sin beta என்னன்னு கொடுத்துட்டாங்க. where alpha is greater than 0 and less than pi/2 and beta is greater than 0 less than pi/2. ஏன் இதை சொல்றாங்கன்னா குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது 0 இது pi/2. ஆல்ஃபாவும் பீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்ட் எழுதிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? tan ஆல்ஃபா வந்து 1/7. அடுத்தது நெக்ஸ்ட் sin பீட்டா வந்து 1/√10. அண்ட் என்ன ப்ரூவ் பண்ணும்? டு ப்ரூவ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 times ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு pi/4. இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHS பார்ட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு இருக்கு. கரெக்டாக? LHSல ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. இப்போ இதுக்கு நான் வந்து tan அப்ளை பண்ணுறேன். tan அப்ளை பண்ணுறேன்னா அப்போ நெக்ஸ்ட் லைனில் tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு இருக்குமா? இப்போ இது என்ன ஃபார்முலா இங்கே நம்ம யூஸ் பண்ணலான்னா tan a ப்ளஸ் b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். tan a ப்ளஸ் b ஃபார்முலா என்னன்னா tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan alpha plus 2 beta that is equal to tan alpha plus tan 2 times of beta divided by 1 minus tan alpha tan 2 beta. b வர இடத்துல பீட்டான்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினில் tan alpha கொடுத்துட்டாங்க, ஆனால் tan beta இல்லை. ஸோ tan beta இந்த sin பீட்டாலேருந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும் tan 2 பீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு sin beta இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/√10 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதை தீட்டான்னு எடுத்துக்கலாம். சைன்ன்றது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைடு 1 ஹைப்போட்டனஸ் √10. இப்போ நான் வந்து அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் டேனோட வேல்யூ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். √10 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு opposite 1 square plus adjacent square. √2 square cancel ஆன 10 plus 1 inside வந்தா -1 is equal to adjacent square. That is equal to 9 is equal to adjacent square. Adjacent square value 9 னா 3 is equal to adjacent. இல்லையா? இப்போ adjacent ஓட value 3 கண்டுபிடிச்சிட்டோம். adjacent value 3 கண்டுபிடிச்சா tan beta கண்டுபிடிச்சிடலாம். tan beta opposite side by adjacent side. opposite side 1 adjacent side வந்து 3. இப்போ tan beta வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ tan beta வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து tan 2 beta வேல்யூ கண்டுபிடிக்கணும். tan 2 beta வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? tan 2 times of tan a divided by 1 minus tan square a. பாருங்க ஒரு ஃபார்முலாவா நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வரோம். இப்போ tan 2 beta is equal to 2 times of tan beta divided by 1 minus tan square beta. இப்போ 2 into tan beta value 1/3 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1 minus 1/3 whole square. இப்போ நியூமரேட்டரில் 2/3 இருக்கும், டினாமினேட்டரில் 1 minus 1/9 இருக்கும்.
So next line la numerator 2 by 3, 9 ones are 9 into 9 பண்ணும் இல்லையா, denominator 1 இருக்கு, into 9 into 9. இப்போ 9 minus 1 8, 8 by 9. next line இது அப்படியே reciprocal பண்ணணும். 2 by 3 into கீழே இருக்க term அப்படியே மேலே வந்துடும். அப்போ 9 by 8. 2 4s are 3 3s are, that is equal to 3 by 4. ஸோ இப்போ நம்ம tan 2 beta வேல்யூ தான் 3 by 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த tan 2 beta வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார்முலாவில் இனிமேல் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு tan b கண்டுபிடிச்சோம். tan b கண்டுபிடிச்சோன்னா tan 2b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்மளோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் மறுபடியும். tan alpha plus 2 beta is equal to tan alpha plus tan 2 beta divided by 1 minus tan alpha tan 2 beta. இப்போ tan alpha ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 1 by 7 plus இப்போ tan 2 beta வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 3 by 4. 3 divided by 4 divided by 1 minus 1 by 7 into 3 by 4. That is equal to இப்போ cross multiple தான் பண்ணோம். 4 1s are 4, 7 3s are 21, 7 4s are 28. இங்க முதல்ல சால்வ் பண்ணிடணும். 1 minus 3 1s are 3, 7 4s are 28. இப்போ 21 plus 4 எவ்வளோ 25 divided by 28 into இது அப்படியே reciprocal பண்ணி எழுதணும். அதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ணணும். 28 1s are 28, 28 minus 3 எவ்வளோ 25. ஸோ 28 மேலே வந்துடும், 25 கீழே வந்துடும் இல்லையா. இது சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணுறது சைடில் கூட செஞ்சுக்கலாம். 1 minus 3 by 28 எல்சிஎம் எடுக்கணுமா. அப்போ 28 minus 3 by 28. 28 minus 3 25 by 28. இதுதான் அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே தலைகீழே எழுதுவோம். 28 மேலே 25 கீழே. 28 28 கேன்சல், 25 25 கேன்சல். அப்போ 1 into 1 1 மட்டும்தான். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது, tan alpha plus 2 beta is equal to 1. ஆக்சுவலாக 1ன்னா டேனில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா tan 45 டிகிரி. tan 45 டிகிரி எப்படி எழுதுவோம், tan pi by 4. இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் டேனை கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by 4ன்னு கிடைக்குமா. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸி தான், பட் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நம்ம கொஷினில் வந்து tan ஆல்ஃபா 1/7 கொடுத்துட்டாங்க, sin பீட்டா 1/√10 கொடுத்துட்டாங்க. நான் என்ன ப்ரூஃப் பண்ணும், ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by 4ன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, அதுக்கு tan அப்ளை பண்ணுறோம். அப்போ tan a ப்ளஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ a இருக்கிற இடத்துல ஆல்ஃபா, b இருக்கிற இடத்துல 2 பீட்டா. tan ஆல்ஃபா வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஆனால் tan 2 பீட்டா வேல்யூ நமக்கு இல்லை. அப்போது டேனில் பீட்டா வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கு sin பீட்டா கொடுத்துருக்காங்க 1/√10 ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். பித்தாகரஸ் நம்ம வச்சு அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுட்டு tan பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். tan பீட்டா கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், tan 2 பீட்டா. அதுக்கான ஃபார்முலா tan 2a is equal to 2 times of tan a divided by 1 minus tan square a. கிளியரா. இப்போ இந்த ஃபார்முலாவில் a இருக்க இடத்துல பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ tan பீட்டா கண்டுபிடிச்சதை எழுதிட்டோன்னா tan 2 பீட்டா வேல்யூ 3/4ன்னு கிடைக்கும். அடுத்தது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் tan 2 பீட்டா இருக்கோ இப்போ கண்டுபிடிச்ச 3/4. tan ஆல்ஃபாவுக்கு 1/7. Cross multiple 4 1s are 4, 1 into 3 21/28 divided by 1 into 3 3, 7 4s are 28, 28 1s are 28 minus 3 25/28. அடுத்த லைனில் 25/28 ரெசிப்ரோக்கல் பண்ணும். டினாமினேட்டில் இருக்கிறத 28/25 எல்லாமே கேன்சல் ஆகிட்டா 1. இப்போ 1ன்றது டேனில் வந்து tan 45. ஸோ tan pi/4. tan கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு pi alpha plus 2 beta is equal to pi by 4ன்னு கிடைக்கும். அதை தான் ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்